அருமரிச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராஸ் டிவி நேயர்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே, இந்த நாளை நாம் ஆசரித்து வருகிறோம். ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவது அது நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிதான உணர்வை, ஒரு பாவ உணர்வை உண்டாக்கி ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு தருணம் என்று தான் சொல்ல முடியும். இது நமக்கு ஒரு துக்க நாள் அல்ல, இது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாள். ஏனென்றால் மரித்த இயேசு மரித்தவராக அல்ல, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். எனவே ஆனாலும் அவருடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூறும் பொழுது இன்னும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தூய வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ இது ஏதுவாக இருக்கும். அநேகர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போயிருப்பீங்க, ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்திருப்பீங்க. ஆண்டவரை யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக இந்த கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீசர்களோடு சென்று ஜெபித்தார். அந்த கெத்செமனேயினுடைய அந்த கதறல் எப்படிப்பட்ட ஒரு கதறல் என்கிற அந்த ஜெப நிகழ்ச்சிக்குத்தான் இப்பொழுது நாம் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். கெத்செமனேயின் கதறல் என்கிற அந்த ஜெப நிகழ்ச்சியில நாம் ஆண்டவர் இந்த கெத்செமனே இந்த ஜெப அந்த தோட்டத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, அதை முன்வைத்துதான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவை நாதர் இயேசுவை பாடுவோமா, அவரை உயர்த்துவோமா? இந்த பாடலை பாடும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஆத்துமாவில ஒரு பூரண பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசையா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு தன்னுடைய சீசர்களோடு கடந்து சென்றார். அங்கு வியாகுலப்படவும் மிகவும் வேதனைப்படவும் தொடங்கினார். அந்த வியாகுலம் கடும் துன்பத்தின் நடுவிலும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களைத்தான் இன்றைக்கு நாம் ஜெபமாக ஆண்டவருடைய சமூகத்தில் முன்வைக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்தீசையும் தோனிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. என் கண்கள் கலங்கிடுதே.
அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ் விடுவே. எவ்வளவு பாடுபட்டீர் ஆண்டவரே, எவ்வளவு அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. தாங்க முடியாத அந்த வேதனையும் எங்களுக்காக தாங்கிக் கொண்டீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நீரம் ஆக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நீரம் ஆக்கினரோ. அப்போதும் அவர்க்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிது, ஏசப்பாவும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்பா, இந்த புனித வெள்ளி தினத்தன்று ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணிப்பெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாங்களும் உம்மை போல் வாழ, நாங்களும் உம்மை போல் மாற பிரயாசப்படுகிறோம்ப்பா. ஆனால் சில வேளைகளிலே எங்களால் முடிவது இல்லை அப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அது எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஐயா. உம்மை போல எங்களை மாற்றுங்க, மாற்றுங்க. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், எங்களை ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கண்கள் கலங்கிடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கண்கள் கலங்கிடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இந்த பாடுகள்
பாடுகளும் இந்த வேதனைகளும் எங்களுக்காகத்தானே ஆண்டவரே, எங்களுக்காகத்தானே. இந்த கெத்சமனே கதறலின் ஜெப நிகழ்ச்சியில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தின்படி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, கெத்சமனே என்றால் அது ஒலிவ செக்கு. செக்கு என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆட்டுவது. கெத்சமனே என்றால் ஒலிவ செக்கு அல்லது எண்ணெய் ஆலை என்று அர்த்தம். ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா, கெத்சமனே இந்த தோட்டம் ஒலிவ மலையின் அடிவாரத்துல தான் இருந்துச்சு. ஒலிவ மலையின் அடிவாரத்துல இருந்ததுனால கெத்சமனே ஒலிவ செக்கு அல்லது எண்ணெய் ஆலை அப்படிங்கிற ஒரு பெயர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில அவர் அநேக இடங்களில் அவருக்குன்னு ஒரு ஃபேவரைட்டான சில பிளேஸ் இடங்கள் வைத்திருப்பார். கடற்கரையில போய் ஜெபம் பண்ணுவாரு, படகுல ஏறி ஜெபம் பண்ணுவாரு, வனாந்திரத்தில் போய் ஜெபித்தார்னு வசனம் சொல்லி இருக்கிறது. ஜெப ஆலயத்தில் போய் இப்படி அவருக்குன்னு ஒரு சில பிளேஸ் வச்சிருப்பாரு. அடிக்கடி அந்த இடங்களுக்கு போய் ஜெபிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த கெத்சமனே. இந்த கெத்சமனையில ஆண்டவர் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் போய் ஜெபிக்கல. வசனம் சொல்லுகிறது அவர் வியாகுலப்பட்டு இருந்தார். வியாகுலம் என்றால் கடும் துன்பம். அந்த துன்பத்தின் நடுவில தான் தன்னுடைய சீசர்களை அழைத்து சென்று அவர் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு, யூதாஸ் காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக அந்த ஜெபத்துல தன்னுடைய சீசர்களோடு புறப்பட்டு செல்கிறார். அதில் நடைபெற்ற ஒரு சில சம்பவங்களை தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இதில் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஜெபங்களை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி ஒரு 3 முத்தான காரியங்களை நாம் முன்வைத்து ஜெபிக்க போகிறோம். அதில் முதல் காரியம் பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 39வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது பிதாவினிடத்தில் ஒரு காரியத்தை வைக்கிறார். என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இந்த ஜெப நிகழ்ச்சியில் கலந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய விருப்பத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்த காரணம் வேதத்தில் இருக்கிறது அல்லவா? நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். எப்படி? நம்முடைய இஷ்டம், நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணம், நம்முடைய எல்லாம் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். நல்லதுதான் தேவ பிள்ளையே, ஜெபத்துல எதை கேட்டாலும் தருவேன் சொல்லியிருக்கிறார். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போமையானால். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை நம் ஜெபத்தில் முன்வைக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை தவறாம சொல்லிருங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லி ஜெபித்து பாருங்களேன். ஏன்னா தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற அநேக காரியங்கள் அது ஆண்டவருடைய மன விருப்பத்திற்கு ஏற்றது அல்ல. இன்றைக்கு பெற்றவர்களாகிய நம்மிடத்தில் பிள்ளைகள் சில காரியங்களை கேட்பாங்க. அவங்களுக்கு பிடித்த காரியத்தை நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனா பெற்றவர்களாகிய நமக்கு தெரியும், இந்த காரியம் என் பிள்ளைக்கு இப்பொழுது தேவையில்லை அப்படின்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு நம்மளுடைய காரியங்களும் அப்படித்தான் இருக்கிறது தேவ பிள்ளையே. நாம் சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிறோம், சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அது ஆண்டவருக்கு சித்தமா, அது ஆண்டவருக்கு பிரியமா? ஒவ்வொரு காரியத்தையும் நாம் முன்வைத்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே
என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அநேக தேவ மனிதர்கள் அப்படித்தான் ஜெபித்திருக்கிறாங்க. நாமும் ஜெபிப்போமா? ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை முன்வைத்து ஜெபிப்போமா? இந்த புனித வெள்ளி தினத்தன்று இந்த கெத்சமனேயின் கதறில் என்கிற ஜெப நிகழ்ச்சியில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற முதல் முத்து அதுதான். நம்ம எப்பொழுது ஜெபித்தாலும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும் ஐயா. ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை கேட்போமா? பரம தகப்பனே, இந்த கெத்சமனேயின் கதறல் என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சியில 3 முக்கிய முத்துக்கள், அதில் ஒரு முக்கிய முத்து, ஆண்டவரே நாங்கள் ஜெப நேரத்தில் எங்களுக்கு விருப்பமானது, எங்களுக்கு தேவையானது, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியவைகள், எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இவைகளையே நாங்கள் சொல்லி 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 ஜெபிக்கிறோம்ப்பா. நிறைய காரியத்தை எங்களுக்காகவே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கேட்பது நல்லதுதான், ஏனென்றால் நீர் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்க கேட்கிற எல்லாவற்றிற்கும் உங்களால மட்டும்தான் பதில் செய்ய முடியும். அது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் கூட எங்களுடைய ஜெப நேரத்தில் உம்முடைய விருப்பப்படி நாங்கள் கேட்கிறோமா? உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிறோமா? ஆண்டவரே, இனி எங்களுடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பத்தின் முடிவிலும், நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஆண்டவரே எல்லா ஜெபத்தின் முடிவிலும் நிறைவான ஜெபம் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை எல்லாம் தெரியப்படுத்தி விட்டோம், எங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் உம்மிடத்தில் சொல்லிவிட்டோம். ஆனாலும் எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எங்களுக்கு நடக்கட்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது எங்க அப்பாவுடைய இருதயம் சந்தோஷப்படும் ஆண்டவரே. அநேக நீதிமான்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானவைகளாய் இருந்ததப்பா. சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானவையா இருந்தது. தானியேலுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தது. ஆண்டவரே, மோசேயினுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தது. ஆண்டவரே ஐயா, எங்களுடைய ஜெபமும் அப்படியாக இருக்கட்டும் ஐயா. இனிமேல் எங்களுடைய ஜெபத்தின் ஒவ்வொரு நேரத்திலும் உம்முடைய சித்தத்தின்படியே எங்களுக்கு நடக்கட்டும், ஆக கடவுது என்று ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க. இந்த ஜெப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திலே தவறாமல் கடைசியாக சொல்லி முடிக்க வேண்டிய வார்த்தை இதுவாக இருக்கட்டும். அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கெத்சமனேயில இயேசு கிறிஸ்துவினுடைய கதறலில் வெளிப்பட்ட 2வது முத்து என்ன அப்படின்னா, மத்தேயு 26வது அதிகாரம், அந்த அதிகாரத்தின் 40வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். அந்த முத்து என்ன முத்துனா, 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது. இன்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? என்னால் அழைக்கப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், என்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னால் இந்த பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட என்னுடைய ஜனம், என் பிள்ளைகள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டுமே. இதுதான் தெய்வ பிள்ளை ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த ஜெப நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நம்ம வழக்கமான பேச்சு நடவடிக்கையில் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா?
அட்லீஸ்ட் அப்படி. என்னது அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைந்தது. குறைந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் எதுவா இருக்கிறது? அட்லீஸ்ட் 1 hour prayer. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? என் மகனே, என் மகளே, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபலாம் எவ்வளவு நேரம் இருக்குது யோசித்து பார்ப்போம். காலையில் எடுத்துக்கிட்டோமா, ஷார்ட் பிரேயர். மத்தியானம் நிறைய பேருக்கு ஜெபமே கிடையாது. மத்தியான வேளைகள்ல ஜெபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவோம். ஆனா தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பாத்தீங்களா, தான் செய்து வந்த வழக்கத்தின்படி தினம் 3 வேளை ஜெபித்தான். அந்தி சந்தி மத்தியானம் இந்த 3 வேளைகளிலும் தவறாமல் ஜெபிக்கிற ஒரு தேவ புருஷனாய் காணப்பட்டான் தானியேல். அதனாலதான் சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு தெய்வ பிள்ளையே? காலையில ஒரு ஷார்ட் பிரேயர், கொஞ்ச நேரம் ஒரு வேத தியானம். நீங்க ஜெபிக்கவே இல்லைன்னா நான் சொல்ல வரல, ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கு எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்கிறோம்? கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், ஒரு சின்ன ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம், அப்படி பெயரும். மத்தியான வேளைகளில் மோஸ்ட்லி நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, நான் உண்மையதான் சொல்றேன், மோஸ்ட்லி நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில மத்தியான ஜெபம் கிடையவே கிடையாது. நைட்ல ரொம்ப டயர்டு, அதனால என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணுவோம். எப்படின்னா, ஜீசஸ், ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, என் சரீரத்தினுடைய களைப்புலாம் உமக்கு தெரியும். அவர்கிட்டே சொல்லிடும், என் சரீரத்தினுடைய களைப்புலாம் உமக்கு தெரியும்பா. ஆண்டவரே இசப்பா, என்னை காத்தீங்களே உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில். அவ்வளவுதான், முடிஞ்சது. காலையில ஷார்ட் பிரேயர், நைட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பிரேயர். இன்னைக்கு இப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் ஏங்குவாரா? ஆண்டவர் ஏங்குவார்ல. என் பிள்ளை எவ்வளவு நேரம் என் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், எவ்வளவு நேரம் என்கிட்ட பேச விருப்பப்படுறான். இன்றைக்கு இந்த கெத்சமனை கதறினுடைய ஜெப நிகழ்ச்சியில ஆண்டவர் நமக்கு தருகிற 2வது முத்து அதுதான். 1 மணி நேரமாவது ஜெபம், அட்லீஸ்ட் 1 hour prayer. இது உங்க இருதயத்தில் அப்படியே நின்றுட்டு, குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம். அதற்கு மேல நீங்க எவ்வளவு நாள் ஜெபிக்கலாம் பாத்தீங்களா? மேக்சிமம் மினிமம் இது எல்லாருடைய எல்லா விஷயத்திலையும் உண்டு. மேக்சிமம் மினிமம். இந்த மேக்சிமம் எவ்வளவு நாளும் போய்கிட்டு இருக்கலாம். ஆனா மினிமம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மினிமம் 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கணும். இதுதான் ஒரு ஆவிக்குரியவர்களுடைய அழகு. ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, இந்த கெத்சமனையின் கதறில் ஜெப நிகழ்ச்சியில இசையா, எங்களுக்கு நீங்க கற்று தருகிற காரியம் 2வது காரியம் அதான். இது உங்களுடைய அங்கலாய்ப்பு. நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளைகள் தினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டார்களா? இன்னைக்கு எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவரே? காலையில ஒரு சின்ன ஜெபம், மத்தியான வேளைகள் அநேகருடைய, ஒரு சிலரை தவிர, எல்லாரும் இல்ல, ஒரு சிலரை தவிர எல்லாருடைய, மோஸ்ட்லி எல்லாருடைய வாழ்க்கையிலும் மத்தியானத்து நேரத்துல ஜெபமே இல்லப்பா. இரவு நேரத்துல வேலை செய்து வந்த அலுப்பி நிமித்தமாக ஒரு சின்ன ஜெபம், அவ்வளவுதான். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. ஞாயிறு தவறாம ஆராதனைக்கு போயிடுறோம். அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அன்றைக்கு விடுமுறை நாளாக இருக்கிறதுனால மத்தியானம் முழுவதுமா ரெஸ்ட், ஆங்காங்கே கடைகளுக்கு போவது, இப்படிதான்ப்பா எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் டே, அன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டு வரோம். அநேகர் சிலர்லாம் அந்த ஆலய ஆராதனை முடிந்து மத்தியான வேலைக்கு பின்பதாக ஊழியம் பிரயாசப்படுகிறாங்க. ஆனா அநேகருடைய வாழ்க்கையில ஜெபமே இல்லாம இருக்குது. ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும், ஒவ்வொரு ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் நீ எதிர்பார்க்கிறது அதுதானப்பா. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே,
இன்றைக்கு முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி தினத்தன்று இந்த இரவு வேளையிலே நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே 1 மணி நேரமாவது நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே. 1 மணி நேரமாவது ஜெபிப்போம். அந்த 1 மணி நேரத்தை பங்கு போட்டுற மாட்டோம் ஆண்டவரே. காலையில 1/4 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/4 மணி நேரம், இரவு ஒரு 1/2 மணி நேரம், அதை நாங்க அப்படி பிரிச்சு பங்கு போட மாட்டோம் ஆண்டவரே. 1 மணி நேரம் முழுமையாக, அது காலையோ அல்லது மதியமோ அல்லது இரவோ, அதற்காக ஆண்டவரே ஒரு ஒழுங்கை நாங்கள் நியமித்து வைத்துக் கொண்டு தினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. தானியேலுக்கு ஆண்டவரே இந்த பிஸியான ஷெட்யூல், அவனுக்கு அரசாங்கத்தில் ராஜாங்கத்தில் முக்கியமான ஒரு இடத்தில் இருந்து அவனுக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கும்பா. அந்த சூழ்நிலைகளும் தான் செய்து வந்த வழக்கத்தின்படி ஜெபித்தாரே, அதே போல தினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க. இப்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. நாங்க ஜெபிக்கணும்பா, நாங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கணும்பா. கர்த்தர் இந்த நாளில் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியினால உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கெத்செமனே கதறலில் 3வது முத்து, இந்த 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரத்தின் 41வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஜெபிக்க போயிட்டார் தனிமையா. சீசர்கள் சொல்லிட்டார், நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் தனித்து போய் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்கிறாரு, சீசர்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களை எழுப்பி சொல்றாரு, ஒரு விஷயத்தை சொல்றாரு. இன்றைக்கு இந்த புனித வெள்ளி தினத்தன்று இந்த கெத்செமனையின் கதறல் ஜெப நிகழ்ச்சியில் இந்த 3 முத்துக்கள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத முத்துக்களா இருக்கணும். 1, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் முதல் முத்து. 2வது முத்து, தேவ பிள்ளைகளாகிய நாம் 1 மணி நேரமாவது நாம் ஜெபித்து ஆக வேண்டும். இது கம்பல்சரி பிரேயர். எல்லாரும் அப்படி இருதயத்தில் ஏற்றுக்கோங்க. 1 மணி நேரமாவது நம்ம ஜெபித்து ஆகணும், குறைந்தது. 3வது முத்து, ஆண்டவர் சொல்றாரு, தூங்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்பி சொல்லிட்டு போறாரு ஒரு விஷயத்தை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உடையதுதான், மாம்சமும் பலவீனம் உடையது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சோதனைக்காரனாகிய பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று பலவிதமான சோதனைகளை, அவனுக்கு பேரே ஒரு பேர் உண்டு, சோதனைக்காரன். இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, விழித்திருந்து ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது. இன்னைக்கு கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு சொன்ன விஷயம் அதுதான். நைட் பிரேயர்லாம் கிடையவே கிடையாது, முழிரவு ஜெபம் கிடையாது, உபவாச ஜெபம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை, அவ்வளவுதான். சபை எவ்வளவு பலவீனப்பட்டு பார்த்தீங்களா? சபை எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கு திருச்சபைகள் ஆவிக்குரிய தரித்திரத்திற்கு காரணம் இதுதான். இன்னைக்கு முழு இரவு ஜெபம் இல்ல, விழித்திருந்து ஜெபிக்கிறது இல்ல, உபவாசம் இல்ல, இன்றைக்கு தியாகம் ஜெபமும் கிடையாது. இன்றைக்கு அதனால பொருளாதாரத்துல நல்ல செழிப்பு இருக்கு, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரத்தோடு தான் இன்றைக்கு நிறைய திருச்சபைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. இதுல என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு? இன்னைக்கு சோதனை வந்துட்டுனா, ஐயோ சோதனை மேற்கொள்ள முடியல, இது ஒரு முன்னெச்சரிக்கையான காரியத்தை வலியுறுத்துகிறார். நீ சோதனை உனக்கு வரும், ஆனா அதற்கு உட்படாதே. பாருங்க இந்த வார்த்தையை, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்பனா சோதனை எல்லாருக்கும் வரும். அந்த சோதனைக்கு யார் உட்படுத்தப்படுகிறார்கள்? விழித்திருக்காதவர்கள். விழித்திருந்து ஜெபிக்கிறீங்களா?
ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆண்டவர் ஒரு டைம் என்ன செய்வார், எழுப்புவார், மொழி தட்டும். அப்ப நம்ம ஆத்துமாவில் ஆவியானவர் பேசுவார், இந்த காரியத்திற்காக ஜெபி அப்படிம்பார். ஜெபித்திரணும், ஜெபித்திரணும். எல்லாரையும் எழுப்ப போகிறது இல்லை, கவனமா கேளுங்க. எல்லாரையும் ஆவியானவர் எழுப்ப போகிறது இல்லை. தங்களுடைய வாழ்க்கையை ஜெபத்திற்கென்று அர்ப்பணித்தவர்கள், தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக கதறுகிறவர்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வாஞ்சிக்கிற பிள்ளைகள், தேவனோட ஐக்கியம் உள்ள உறவுள்ள பிள்ளைகளை மட்டும்தான் கர்த்தர் எழுப்ப போகிறார். அவர் எழுப்புவார். எழுப்ப போகிற நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கணும். இன்றைக்கு திருச்சபையில மாதத்திற்கு ஒரு முறை வைக்கிறாங்க. அநேக திருச்சபைகளை முழிகிற ஜெபம். கலந்து கொள்ளுகிறீங்களா தேவ பிள்ளையே? கலந்து கொள்ளுகிறீங்களா நீங்க? சரீரத்தில் அலுப்பு, சோர்வு, பலவீனம் இப்படியே காரணம் கட்டிட்டு மாதத்துல ஒரு முறை, ஒரு நாள், அந்த ஒரு இரவு நம்மால விழித்திருக்க முடியாதுன்னா எப்படி நாம் சோதனையை மேற்கொள்ள முடியும்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். எப்பா, நீ சோதனைக்கு உட்படாத, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏமா, நீ சோதனைக்கு உட்பட. சோதனை வந்துட்டுனா அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியல. நீ ஆண்டவர் சோதிக்கிறார். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த இப்படியே புலம்புறல்ல. சோதனை எல்லாருக்கும் முன்பாக வைக்கப்படும். ஆனால் நாம் சோதனைக்கு உட்படக்கூடாது என்றால் நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபிப்போமா? அன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? கெத்சமனையின் கதறலின் 3வது முத்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? பரம தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறோம்ப்பா. எங்கள் திருச்சபையில மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிற அந்த விழிப்பு ஜெபம், அந்த முழிரவு ஜெபத்துல நாங்கள் தவறாமல் பங்கு பெறுவோம்ப்பா. காத்திருந்து ஜெபிப்போம். மீதமுள்ள நாட்களிலே தேவன் சில வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, சில நேரங்களிலே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லும் பொழுது, ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஒரு ஆத்தும பாரம் கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஆவி உற்சாகமுடையதுதான், மாம்சம் பலவீனமுடையதுதான். ஆனாலும் ஆண்டவரே, அந்த பலவீனமுடைய மாம்சத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி வைராக்கியம் கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. முழியரவு ஜபங்களிலே கலந்து கொண்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. முழியரவு ஜபங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவரே எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது. காரணம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 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 நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கலையே ஆண்டவரே. சோதனைக்கு மேல் சோதனை வரும் பொழுது அந்த சோதனையிலிருந்து எப்படி எங்களால் தப்புவிக்கப்பட முடியும் ஆண்டவரே? ஐயா, விழித்திருந்து ஜெபிக்க பலன் தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்க பலன் தாங்க. எங்கள் சோர்வுகளை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க பலன் தாங்க. சபையோடு இணைந்து ஜெபிங்க. நண்பர்களோடு அடிக்கடி இணைந்து, முழியரவு தானியேல் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து இரவெல்லாம் ஜெபித்தான். கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டாரே. நண்பர்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்களோடு இணைந்து கொள்ளுங்க. சபையோடு இணைந்து கொள்ளுங்க. தனிமையில ஆண்டவரோடு இரவு விழித்திருந்து ஜெபிங்க. கணவன் மனைவியுமே ஜெபிங்க. குடும்பமாய் ஜெபிங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. இந்த நாளில கெத்சமனையின் கதறல் ஜெப நிகழ்ச்சியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கெத்சமனையின் கதறல் என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சியில 3 முத்துக்களை ஆண்டவர் கதறலோடு சொல்லி இருக்கிறார். 1, நாம் ஜெபத்தினுடைய ஒவ்வொரு நேர முடிவிலும் நாம் தவறாமல் சொல்ல வேண்டிய காரியம், என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. 2வது காரியம், 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. தினமும் 1 மணி நேரம் தவறாமல் ஜெபிப்பேன். 3வது முத்து, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 3 முத்துக்களையும் இந்த புனித வெள்ளி சிறப்பு இந்த ஜெப நிகழ்ச்சியில நாம் நம்முடைய இருதயத்தில் விதைத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
God bless you.